ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 2:30 மணி. இப்போவே எந்திரிச்சு எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்க்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வருது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து காலையிலே வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மணி வந்து ஒரு 3:30 3:45 கிட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போது நாகர்கோவில் கிட்டே வரைக்கும் வந்துவிட்டோம். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ காலையிலே கிளம்புனதுனால சரி டீ குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு நாகர்கோவிலில் வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு டீ வடை எல்லாமே சாப்பிட்டோம். சாய் வந்து இவ்வளோ நேரம் நல்ல தூக்கம், காரை நிப்பாட்டினோன்னு வந்து எந்திரிச்சிட்டான். நானும் அம்மாவும் மட்டும்தான் டீ குடித்தோம். சாய்க்கு ஒன்றுமே கொடுக்கல, ஏன்னா அவன் வந்து வாந்தி எடுத்துருவான், அதனால் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து கிளம்பும் போதே மணி வந்து ஒரு 6 மணி தாண்டிட்டு ஸோ நல்லா வந்து விடிஞ்சிட்டு காரை எடுத்தோன்னே திரும்பவும் வந்து சாய் வந்து தூக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் திரும்ப வந்து ரீகலெக்ட் ஆன மணிக்கு இருந்துச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாயோட அப்பா வந்து வராங்க. ஆனால் அவனுக்கு வந்து தெரியாது. சாய்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு தான் வந்து சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் வந்தாச்சு. அவங்களோட ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகிட்டு, ஆனால் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, சாய் வந்து சர்ப்ரைஸ் எப்போ வரும்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப டயர்டாகிட்டான். காலையிலேயே அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலையா, வயிறு வேறு பசிக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி இப்போ வந்துருவாங்கன்னு அவனுக்கு வந்து வெயிட் பண்ண உட்கார வச்சுட்டே இருந்தோம். அப்புறமா அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு வந்து அது அவங்க மாஸ்க்கு ஜெர்க்கின் எல்லாமே போட்டிருக்கிறதுனால வந்து அவனுக்கு வந்து தெரியல. அவன் பாட்டு நின்றுட்டே இருந்தான். அதுக்கப்புறமா சொன்னதுக்கப்புறம் தான் விறுவிறுன்னு அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு அப்படின்னோன்னா அதனால் விறுவிறுன்னு ஓடி போனான். மாஸ்க்கு கலட்டினோன்னே அவனுக்கு வந்து சரியான ஷாக். ஏன்னா அவன் வந்து அவங்க அப்பா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உடனே அதனால் ஓடி போய் அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நீங்கள் வந்திருக்கீங்க, சர்ப்ரைஸ் தானே வரும் அப்படி இப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்பாவை விடவே இல்லை. அப்பா மடியிலே உட்காந்து அப்பாவை கொஞ்சி அப்படியே வந்து அவன் விளாண்டுட்டே வந்தான். அப்புறம் காரில் வரும்போது அவனே வந்து விளாக் எடுக்கிற மணிக்கு பேசிகிட்டே வந்தான். அது என்ன பேசுகிறான்னு கேளுங்க. ஹாய் மக்களே, இங்கே ஒரு மினி விலாக் பார்த்துக்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா வந்தாச்சு. இதான் எங்கள் அப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அவுட்டாய் தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க எங்கள் ஜல்லி. அப்பா கேக் இங்கே கொண்டாங்க. இந்த கேக்கும் இந்த ஜல்லியும் தான் எங்கள் அப்பா வாங்கி தந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்னடே தெரியல, ஃப்ரைடே இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். எங்க தாத்தா, எங்க நான், எங்க அம்மா, எங்க ஆச்சி எல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்க அப்பா எல்லாம் போயிட்டு இருக்கோம். எங்க இருந்து எங்க போய்கிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க அங்கிள் கூட போறாங்க. சரி, எங்க இருந்து எங்க போய்கிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு எங்க? ஏர்போர்ட்ல இருந்து போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை இஷ்கிவால். அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாகர்கோவிலில் வந்து கௌரி சங்கரில் வந்து ஸ்டாப்பிங்கை போட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சாப்பிட்டோம். அவன் வந்து எப்போதும் நான் தான் வந்து ஊட்டி விடுவேன். இன்றைக்கி அப்பா வந்தோடனே அப்பா ஊட்டி விடணுன்னா அப்புறம் அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து தோசை எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் மதியானம் அங்கே வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து மணி வந்து 2 மணிக்கிட்ட ஆகிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா அவங்க அக்கா கூட வந்து சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் எங்களை வந்து விட்டுட்டு ஈவினிங்காக கிளம்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.